வணக்கம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது கிலோ, லிட்டர், டைம் என்பதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல கால் பங்கு, அதாவது குவார்ட்டர். இது ஹிந்தியில் பாவ். இது பாவ் கிலோ, கால் கிலோ. பாவ் லிட்டர், கால் லிட்டர். இது டைமுக்கு பயன்படுத்த முடியாது. அடுத்தது ஒன்றே கால் என்கிறது ஹிந்தியில் சவா. சவா கிலோ, ஒன்றே கால் கிலோ. சவா லிட்டர், ஒன்றே கால் லிட்டர். சவா பஜே, டைம் 1 மணி 15 நிமிடம். சவா தோ என்கிறது 2 காலுக்கு பயன்படுத்துகிறது. சவா தோ கிலோ, 2 கால் கிலோ. சவா தோ லிட்டர், 2 கால் லிட்டர். டைம் சவா தோ, 2 கால் டைம். அதே மாதிரி சவா தீன் அப்படிங்கிறது 3 கால். சவா தீன் கிலோ, 3 கால் கிலோ. சவா தீன் லிட்டர், 3 கால் லிட்டர். சவா தீன் பஜே, 3 மணி 15 நிமிடம். இந்த மாதிரி சவா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த நம்பர் வேணாலும் சொல்லிடலாம். ஹிந்தியில் வெறும் அரை, ஹாஃப், ஒன்லி ஹாஃப், அது ஆதா அப்படின்னு சொல்கிறோம். ஆதா கிலோ, அரை கிலோ. ஆதா கண்டா, அரை மணி நேரம். ஆதா லிட்டர், அரை லிட்டர். இந்த மாதிரி எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அரை மட்டும் சொல்லும்போது நம்ம ஆதா பயன்படுத்துகிறோம். ஹிந்தியில் ஒன்றேங்கிறது டேட். டேட் பஜே, 1:30 மணிக்கு. டேட் கிலோ, 1.5 கிலோ. டேட் லிட்டர், 1.5 லிட்டர். டேட் மீட்டர், 1.5 மீட்டர். எங்கே வேணாலும் ஒன்றேங்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம். டேட். ஹிந்தியில் 2.5ங்கிறது ढाई. ढाई பஜே என்கிறது 2:30 மணி. 2.5 கிலோ என்கிறது 2.5 கிலோ. 2.5 லிட்டர், 2.5 லிட்டர். 2.5 மீட்டர், 2.5 மீட்டர். 2.5 கண்டா, 2.5 மணி நேரம். எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். எண் 3லிருந்து பாதியை குறிப்பிடும்போது சாட்டே என்ற வார்த்தையை எண்ணுக்கு முன் சேர்க்கவும். 3 அப்படிங்கிறது சாட்டே தீன், சாட்டே தீன். அதே மாதிரி 4.5 என்கிறது சாட்டே சார், சாட்டே சார். ஹிந்தியில் முக்கால் என்கிறதுக்கு பவுன், பவுன். 1.25 என்கிறது ஹிந்தியில் பவுனே தோ. 1.25, பவுனே தோ. பவுனே பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ பவுனே தோ என்கிறது 1.25 தான். 2.25 அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பவுனே தீன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு.